தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க கூடுதலாக 10 வாகனங்கள் வர உள்ளன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முரளி கணேஷ் இணைக்கிறார். முரளி கணேஷ், விவரங்கள். நந்தா, தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட தீயானது தற்போது வரை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்ட போதும் முழுமையாக தீ என்பது இதுவரை அணைக்கப்படலை. ஏற்கனவே 10க்கு மேற்பட்ட வாகனங்கள்ல தீ அணைக்கக்கூடிய பணிகள் நடந்து வந்த நிலையில கூடுதலாக 10 வாகனங்கள் தீ அணைக்கக்கூடிய பணிக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாம இந்த தீயணைக்கக்கூடிய பணிக்காக தண்ணீர் தூத்துக்குடி மாநகராட்சி மற்றும் தூத்துக்குடி துறைமுகத்தின் மூலமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 1வது அலகிற்கான செல்லக்கூடிய வயர்கள், அதாவது 1வது மற்றும் 2வது யூனிட்டுக்கு செல்லக்கூடிய அந்த வயர்களில் பற்றிய தீயை அணைக்கக்கூடிய பணிகளானது நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 90% மேல அந்த பகுதியில் தீயானது அணைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் 3வது 4வது யூனிட்டுக்கு செல்லக்கூடிய வயர் இருக்கக்கூடிய பகுதிகளில் தீ பிடிக்கக்கூடியது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த தீயணைக்கக்கூடிய பணியில 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் அந்த பகுதியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதாவது 1வது 2வது அந்த அலகுக்கு செல்லக்கூடிய வயர்ல தீகள் அணைக்கப்பட்ட போதும் உள்பகுதியில தீ ஜுவாலைகள், அதாவது இந்த பிளம்புங்கிற மாதிரி தீ ஜுவாலைகள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அதை இவங்களால நெருங்கி போய் அணைக்க முடியல. அதுக்கு தான் கூடுதலாக 10 வாகனங்கள், கூடுதலான உபகரணங்கள்லாம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்க. அதற்குள்ளாக தீ கூட அணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அனல் மின் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய பொறியாளர்களுக்கு செல்றதுக்காக மாற்றுப்பாதைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவங்க அதன் வழியாக உள்ள சென்றிருக்காங்க. பணிகள் நடந்துகிட்டு இருக்கிறது. அனல் மின் நிலையத்தில் 3 அலகுகள்ல மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருந்த போதும் 2 அலகுகள்ல மின் உற்பத்தி என்பது நடந்துகிட்டு இருக்கிறது. தற்போது இந்த வயர் எரிந்த பகுதியில் இருக்கக்கூடிய இறுதிக்கட்ட தீயை அணைக்கக்கூடிய பணி ஆனது நடந்துகிட்டு இருக்கிறது. நந்தா, இன்னும் இன்று மாலை இரவு வரைக்கும் கூட இந்த பணிகள் போகும்னு சொல்லப்பட்ட நிலையில தற்போது தீ இன்னும் அதிக அளவுல கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த 1வது 2வது பகுதிக்கு செல்லக்கூடிய அளவுல மட்டும் ஜுவாலைகள் மட்டும்தான் இருக்குது. இன்னும் சிறிது நேரத்துல தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்படும் சொல்லி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவர் தகவல் தெரிவிச்சிருக்காரு. நந்தா, நன்றி முரளி கணேஷ், விவரங்களுக்கு.